Okay? சரியா? சரியா? Say what about my head? உடனே அவங்க சொல்றாங்க என் தலையை Read that part. Okay. What is it? புகழ் என்றும் மாலையை ஆடை மாலை மாலைன்னா புகழ் என்னும் ஆடையை கொடுக்கவும் என்னை அனுப்புகிறார். Okay, now there is saying, அங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, all those who are standing, we are not going to pray to God to heal you. நாம ஆண்டவர்கிட்ட சுகப்படுத்துறதுக்காக கேட்க போறது இல்ல. We are only going to take the promise of அந்த God. ஆண்டவரோட வார்த்தை மட்டும் எடுக்க போறோம். Believe the promise அந்த வார்த்தை நம்ப போறோம். and act on the promise. அதன்படி நம்ம செயல்பட The போறோம். next moment, everybody's headache will be இங்க gone. இருக்கிற அத்தனை பேரோட தலைவலியும் போயிடும். Question. கேள்வி. There is saying garment. அங்க வந்து ஆடை அப்படின்னு சொல்றாரு இல்லையா? Is there in your Bible garment? ஆடைன்னு இருக்குதா? ஆடை இருக்குதா? In Tamil Bible it is that garment. ஆடைன்னு இருக்குதா? Why is he saying garment? Why is he not saying praise? ஏன் வந்து புகழ்னு சொல்லாம ஆடைன்னு சொல்றாரு? He could have said praise God. Why is he saying garment of praise? ஆண்டவரே புகழ் சொல்றாருல, ஏன் வந்து புகழின் ஆடைன்னு சொல்றாரு? Okay. I was asking God, can you explain to me? நான் கடவுள்கிட்ட கேட்டேன், எனக்கு இது விளக்கம் சொல்லுங்களேன் அப்படின்னு. He said to me, அப்ப ஆண்டவர் எனக்கு விளக்குனாரு. when you are in good mood, நீங்க நல்ல மூட்ல இருக்கும்போது do you wear the garment to cover நீங்க ஆடை your எடுத்து body? உங்களுடைய உடலை மறைக்கிறதுக்கு ஆடை எடுத்து போடுவீங்களா? When you are Okay. She did not understand the அவங்களுக்கு question. புரியல. ஆடை உடை ஆடைனா என்னது? உடை. When you are in a good mood, will you cover your body? நீங்க மகிழ்ச்சியா இருக்கும்போது, நல்ல மூட்ல இருக்கும்போது உங்களுடைய உடலை மூடுவீங்களா? Yeah. When you are in a bad mood, நீங்க நல்ல மூட்ல இல்ல, சோகமா இருக்கீங்க, அப்போ will you still cover your body? அப்போ உங்க உடலை ஆடையால மூடுவீங்களா? So good mood, bad mood, any mood, you will cover your நீங்க body. நல்ல மூட்ல இருந்தாலும் சந்தோஷமா இருந்தாலும் சரி, சோகமா இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, நீங்க என்ன செய்வீங்க? ஆடை மூடுங்க, ஆடையால அணிஞ்சுக்குவீங்க இல்லையா? Correct? In the same way, headache, backache, any ache, I will still praise my God. அதே மாதிரி தான் எனக்கு தலைவலியாக இருந்தாலும் சரி, முதுகு வலியா இருந்தாலும் சரி, எந்த வலியாக இருந்தாலும் சரி, நான் ஆண்டவரை புகழ்வேன். சரியா? But our praise comes when ஆனா நம்மளுடைய புகழ்ச்சி எப்போ வரும்? when we are all here. இங்க எல்லாரும் கூடி இருக்கும்போது. When all things are happening good. Our brother Augustine testimony, praise the Lord, hallelujah. எல்லாமே நல்லா போகும்போது பிரதர் அகஸ்டின் கால்படியா, பிரதர் நமக்கு சாட்சி சொல்ற ஹalleluya அப்படி புகழ்வோம். When something bad happens, ஆனா ஏதாவது கெட்டது நடக்கும்போது brother Augustine is calling. உடனே பிரதர் அகஸ்டின் கூப்பிடுறாங்க. Hello, I'm brother Augustine calling. நான் பிரதர் அகஸ்டின் கூப்பிடுறேன் அப்படி சொல்லுவாங்க. Oh brother, I don't know. நீங்க யாரே தெரியாது அப்படி போறாங்க. Good mood, bad mood, wearing the garment of praise. நல்ல சந்தோஷமா இருந்தாலும் சரி, சோகமா இருந்தாலும் சரி, புகழ்ச்சியின் Now the words of praise that are coming out, உங்க வாயிலிருந்து வர அந்த புகழ்ச்சி, the Bible says, பைபிள் சொல்லுது, the spirit of heaviness shall depart. கனத்தின் ஆவி என்ன ஆகணுமா? கண்டிப்பா விட்டு பிரிஞ்சு தான் போகணும், விட்டு போகணும். So if you want the headache to go, இந்த தலைவலி போகணும் அப்படின்னா what do you need? உங்களுக்கு என்ன வேணும்? Open your mouth and praise God. வாயை திறந்து சத்தமா ஆண்டவரை புகழ ஆரம்பிங்க. The next moment headache is gone. அடுத்த நொடியே தலைவலி போயிடும். So if you learn this truth, இந்த உண்மையை நீங்க படிச்சிட்டீங்கன்னா, do you need to go to somewhere and say pray over me? நீ எங்கயாவது போய் எனக்கு ஜெபிங்க அப்படின்னு கேப்பீங்களா? Now you know to fire your own bullet. இப்போ எப்படி உங்க சொந்த துப்பாக்கியை நீங்களே சுடணும்னு உங்களுக்கு தெரியும். Now you went to somebody's house. நீங்க இப்ப யார் வீட்டுக்காவது And போறீங்க, they give you nice dish. அவங்க உங்களுக்கு நல்ல சாப்பாடு தராங்க, Nice. நல்ல டேஸ்டா ருசியா. What will you say? என்ன சொல்றீங்க? Give me the recipe. எப்படி சமைக்கணும்னு குறிப்பு கொடுங்கன்னு கேட்போம்ல. Why are you asking for the recipe? ஏன் அந்த குறிப்பு கேக்குறீங்க? Why are you not asking for that? Because you want to do it yourself. ஏன் சமையல் குறிப்பு கேக்குறீங்க? அதே மாதிரி நீங்க போய் செய்யறதுக்கு. But when it comes to praying, ஆனா ஜெபிக்கணும்னா you pray for me. நீ எனக்கு ஜெபி, I will watch the TV. நான் டிவி பாப்பேன். Brother Krishna, please pray for me. பிரதர் அகஸ்டின் நீங்க எனக்கு ஜெபிங்க. You are not married, you got a lot of time. உங்களுக்கு திருமணம் நிறைய
now start praising God on the mic. இப்ப கடவுளை புகழ ஆரம்பிப்பீங்களா? Okay. No. There is another thing. இன்னும் ஒரு விஷயம், She is always praising God. அவங்க எப்பவுமே ஆண்டவரை புகழ்ந்துட்டு இருக்காங்க. Then how come the headache is still அப்ப there? எப்படி தலைவலி இன்னும் இருக்குது? See. Now she said. Now she said. No. She said, இப்ப அவங்க சொன்னாங்க, I am always praising God. நான் எப்பவுமே புகழ்றேன். Then how come the headache is there? அப்ப எப்படி தலைவலி இருக்குது? It is like this. இது எப்படின்னா, I am taking a gun, நான் ஒரு துப்பாக்கி எடுக்கிறேன், loading the bullets, அது துப்பாக்கி தோட்டாவை போடுறேன், firing, tan. நான் டவுன் சொல்றேன். Okay. The second one, I am loading the gun with one bullet. ரெண்டாவது ஒரே ஒரு தோட்டா எடுக்கிறேன், ஒரே தடவை டாயிங் அப்படி அடிக்கிறேன். Now will it hit the target? இப்போ அது எது இலக்கோ அந்த இலக்குல போய் அடிக்குமா? So the scripture gives you to focus on the target and shoot it. இறை வார்த்தை நம்மளுடைய இலக்கு என்னவோ அந்த இலக்கை அதற்கு மேல் நம்மளுடைய கவனத்தை செலுத்துறதுக்கு உதவி செய்யுது. That speaker is making noise. Praise God. Hallelujah. Hallelujah. Are you understanding? உங்களுக்கு புரியுதா? Now we are praising God to shoot the spirit of heaviness. இப்போ நம்ம ஆண்டவரை புகழ்றோம். எதுக்காக? அந்த கணம் இருக்கே தலையில, அந்த கணத்தை சுடுறதுக்கு நம்ம புகழ போறோம். Are you understanding now the புரியுதா? difference? உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா? Are you understanding the difference? உங்களுக்கு ரெண்டு வித்தியாசம் தெரியுதா? Open your mouth and praise. வாயை திறந்து கடவுளை புகழ ஆரம்பிங்க. வாயை திறந்து புகழ ஆரம்பிங்க. ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, எனக்கு என்ன நேர்ந்தாலும் என்ன செய்தாலும் உம்மை போற்றுவேன், உம்மை புகழ்வேன், உம்மை ஆராதிப்பேன், உமக்கு நன்றி கூறுவேன். Oh, praising God. என்ன ஆண்டவரே வேணும் அதெல்லாம் சொல்ல வேணாம். சும்மா நன்றி ஆண்டவரே புகழ்வேன். Close your eyes. நன்றி 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 ஆண்டவரே, 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 உம்மை நான் நேசிக்கிறேன் இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, ஹalleluya, ஹalleluya, நன்றி ஆண்டவரே, நன்றி ஹalleluya, ஹalleluya, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, ஹalleluya, 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 நன்றி ஆண்டவரே, ஹalleluya, நன்றி ஆண்டவரே, 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 நன்றி ஆண்டவரே,
நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கரோலிஸ்டா கொஞ்சா The lady who was standing over here with the eyes closed. கண்ணை மூடி இருக்காங்கல்ல அவங்க பின்னாடி. Ah. What are you experiencing? உங்களுக்கு என்ன நடக்குது இப்போ? You can say from there. என்ன Don't worry. அங்க இருந்தே சொல்லலாம். என்ன உணர்றீங்க? There was a power of God that came on you. உங்க மேல ஆண்டவர் வல்லமை இறங்கி வந்தது. What were you experiencing? என்ன உணர்ந்தீங்க? That's God's power on you. அது ஆண்டவர் வல்லமை உங்க மேல இருக்கு. You know when we say praise God, நீங்க நம்ம கடவுளை புகழுங்கன்னு சொன்ன உடனே you closed your eyes and you were not over here. You நீங்க were praising கண்களை God with மூடி all your heart. நீங்க கண்களை மூடி நீங்க இங்க இல்லவே இல்ல. நீங்க முழு இதயத்தோட ஆண்டவரை புகழ And ஆரம்பிச்சீங்க. God saw your heart condition. கடவுள் உங்களுடைய இதயத்தை பார்த்தாரு. And the power of God just destroyed the spirit of migraine, never to come back again. ஆண்டவருடைய ஆவியானவர் அந்த தலைவலியை அந்த மைக்ரேனை முழுமையாக அழிச்சிட்டாரு. Is it God? போயிடுச்சா? Now how many years you were suffering? எத்தனை வருஷமா நீங்க அதுக்கு உங்களுக்கு இருக்குது? 17 வருஷமா 20 years. And it is gone forever. இனிமேல் உங்களுக்கு அது வரவே வராது. You will never have that migraine. இனிமேல் இந்த தலைவலி இந்த மைக்ரேன் உங்களுக்கு வரவே வராது. This lady, நீங்க she's all drunk in the spirit. நீங்க ஆவியில வந்து That lady whom I was talking to, பேசிட்டு இருந்த இல்லையா அவங்க her whole thing is going round and round. உங்க தலை சுத்துது.
not this one, the one. நீங்க இல்ல பின்னாடி. Okay. She's drunk with the Spirit of God because she believed that scripture. அவங்க ஆவியில் நிரம்பி இருக்காங்க. ஏன்னா அவங்க அந்த வசனத்தை ஆண்டவர் வார்த்தையை நம்பினாங்க. When you believe the scripture, you close your eyes and you just look at God and you start praising. நீங்க அந்த வார்த்தையை நம்பும்போது நீங்க கண்ணை மூடி ஆண்டவர் நீங்க புகழ ஆரம்பிப்பீங்க. Not somebody saying come and praise God. மத்தவங்க வந்து உங்களை தட்டி ஆண்டவர் புகழ் தள்ளுறது கிடையாது. It should come from your heart. அது உங்க இதயத்துல இருந்து வரணும். There is so much of power in praise that it destroys the devil's work instantly. கடவுளை புகழ்ற அந்த புகழ்ச்சியில எவ்வளவு வல்லமை இருக்குன்னா அது சாத்தானுடைய அனைத்து வல்லமையும் போய் அழிச்சிரும். You don't even have to ask people to pray for. You don't even have to ask God to heal you. கடவுள்கிட்ட வந்து ஆண்டவரே எனக்கு சுகப்படுத்துங்க நீங்க கேட்கவே வேண்டாம். When you start praising, God's presence comes to that place. நீங்க ஆண்டவரை புகழ ஆரம்பிக்கும்போது ஆண்டவருடைய பிரசன்னம் அந்த இடத்துல வரும். Because God dwells in the places of ஏன்னா His people. ஆண்டவர் அவருடைய மக்கள் துதிக்கிற இடத்துல அவர் வாசம் பண்ணுவார். Once you understand the mouth and start speaking words of God, it has to destroy. நீங்க வாயை திறந்து ஆண்டவரோட வார்த்தையை பேசும்பொழுது நிச்சயமா ஆண்டவரோட வார்த்தை அவருடைய பிரசன்னம் சாத்தானின் எல்லா செயல்களையுமே அழிச்சிடுவார். When you believe it, you will see the glory. அத நீங்க நம்பும் பொழுது ஆண்டவருடைய மகிமையை பாப்பீங்க. What happened to you, sister? உங்களுக்கு என்னாச்சு? Has the headache gone? The one in front. உங்களுக்கு தலைவலி போயிடுச்சா? How many years you were suffering? உங்களுக்கு எத்தனை வருஷம் இருந்துச்சு உங்களுக்கு? 10 வருஷம். 10 years. Yeah, please sit up. உட்காருங்க. சரியான சொன்னாங்க பாருங்க. What about you? உங்களுக்கு? Okay. What about the other one? உங்களுக்கு? போயிடுச்சா தலைவலி? போயிடுச்சா? எத்தனை வருஷம்? 25 years. Praise God. Sit up. உட்காருங்க. What about the next one? உங்களுக்கு? Anita, just ask her. சரியாயிடுச்சா? சரியாயிடுச்சா? Okay, what about the other one? அங்க? போகலையா? சரியாகலையா? What about the other one? சரியாயிடுச்சா? How many years you were suffering? எத்தனை வருஷம் ஆச்சு உங்களுக்கு? 6, 7 years. Okay, sit up. உட்காருங்க. சரியாயிடுச்சா பாருங்க. No, let them be there. Let them be there. சரியானவங்க மட்டும் உட்காருங்க. மத்தவங்க எழுந்துருங்க. Okay, come here. மேம். No, let them be there. Let them be there. அங்கே இருக்கட்டும். அங்கே இருங்க. No. I'll tell you. நான் உங்களுக்கு சொல்றேன். When you are praising God, நீங்க ஆண்டவரை புகழ்ந்துட்டு இருக்கும்போது I was telling her, இவங்க என்ன சொன்னாங்க? I want you to watch their response. அவங்க ஒவ்வொருத்தருமே புகழ்றாங்களே வாய் திறந்து அதை பாருன்னு சொன்னாங்க. These two ladies in front, இவங்க ரெண்டு பேரும் எப்படி நன்றி சொல்றாங்க? they were praising God. Thank you, Jesus. அவங்க கண்ணை மூடி எல்லாத்தையும் மறந்து ஆண்டவரே நன்றி புகழ ஆரம்பிச்சாங்க. The three who were standing, ஆனா அங்க இருக்கிற 3 பேர் their mouth also was not opening. அவங்க வாயே திறக்கல. The sister was praising, அப்போ இவங்க நன்றி சொல்லிட்டு இருந்தாங்க இங்க but நிக்கிறவங்க. very, very slowly. ஆனாலும் நன்றின்னு சொல்லிட்டு. Now you watch. இப்போ கவனிங்க. I'm not going to pray over them, நான் அவங்க மேல ஜெபிக்க போறது இல்ல. but let them praise God with force. அவங்க வந்து உறுதியோட ஒரு பலத்தோட அவங்க துதிக்கட்டும். Now when you see a snake, ஒரு பாம்பை பாக்குறீங்க. will you do? நீங்க வந்து பாம்பை வந்து இப்படி பண்ணுவீங்களா? Or will you give it like? இல்ல நல்லா ஒன்னு கொடுப்பீங்களா? So when you are praising God with loud praise, you are slapping the devil with force. நீங்க வந்து அப்படியே உரத்த குரலோட நீங்க புகழும் பொழுது சாத்தானை வந்து என்ன பண்றீங்க? முழு பலத்தோட உங்களுக்கு எதிர்த்து ஒன்னு கொடுக்குறீங்க. Did you follow? புரியுதா? You watch this. Will you praise God with force? நீங்க அப்படியே முழு பலத்தோட ஜெபிப்பீங்களா? துதிப்பீங்களா? ஃபோர்ஸா பலத்தோட துதிப்பீங்களா? நன்றி சொல்வீங்களா? துதிப்பீங்களா? The word of God says, praise God with loud voice. ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? உரத்த குரலில் பலத்த குரலில் ஆண்டவரை புகழ். நன்றி செலுத்து. That's why the Jericho wall came tumbling down because people of Israel gave loud praise. அதனால தான் எரிகோ முதல் கீழே இறங்கி விழுந்தது. ஏன்? அவங்க உரைத்த குரல்ல சத்தம் போட்டு ஆண்டவரை புகழ்ந்தாங்க. If God's instruction is loud praise, you give loud praise. ஆண்டவருடைய வார்த்தை வந்து சத்தம் போட்டு உரத்த குரல்ல புகழ்ன்னு சொன்னா அவர் என்ன சொல்றாரோ அதன்படி நம்ம செய்வோம். But I'm feeling shy now. ஆனா எனக்கு வெட்கமா இருக்குல்ல. If you feel shy, then take the headache and go home. வெட்கமா தான் தலை